Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல மல்லி பொங்கல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ஒரு ஃப்ளேவர்ட் பொங்கல், நல்ல டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், 1/2 கப் ரவை, 1 கப் கொத்தமல்லி, 1/2 கப் கருவேப்பிலை, 1 கப் புதினா, அப்புறம் தாளிக்கிற டைம்ல 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், தண்ணி, நெய், முந்திரி. அடுத்தது ஒரு சில பொருட்களை அரைக்க போகிறோம். நீங்கள் எவ்வளோ பொங்கல் செய்ய போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிக்சி ஜாரில் புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சில் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. சில் வாட்டர் சேர்க்கும் போது மணமும் நிறமும் மாறாமல் இருக்கும். 100 ml தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்படி தான் இருக்கும். அடுத்தது குக்கரில் பச்சரிசி, பாசிப்பருப்பெல்லாம் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் அதே அளவு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கோம். அப்போது அதே கப்பு பயன்படுத்தி 8 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணும், இல்லைனா பொங்கல் கொஞ்சம் நேரம் டைம் ஆக கெட்டியாயிரும். குக்கர்லன்னா கரெக்டாக டைமும் பார்த்து வைங்க. 10லேருந்து 12 நிமிஷம் வச்சா போதும். அடுத்தது மிக்சியில் அரைச்சதையும் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி போட்டு வெயிட் வச்சு கரெக்டாக 10லேருந்து 12 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். அப்புறம் கேஸ்லாம் போன பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு கரண்டி வச்சு மேஷ் பண்ணி விடலாம். பாசிப்பருப்புலாம் சேர்க்குறனால இந்த மாதிரி தான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரத்தில் ஒரு 50 ml நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் சூடாக இருக்கும் போதே 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சுடுதண்ணி 2 டம்ளர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை எல்லாமே இந்த சுடுதண்ணியில் தான் வேக போகுது. இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே அடுப்பை ஆஃபில் வச்சுட்டு தான் பண்ணுறோம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணாமல் நெய் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணி முந்திரியெல்லாம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இந்த மாதிரி பொன்னிறமாக வறுபட்டதும் கருவேப்பிலை 1 கை கிள்ளி சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயமும் சேர்த்து லேசாக வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்து கிண்டணுன்னா நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான மல்லி பொங்கல் ரெடி. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப் அளவுக்கு நமக்கு நெய்யும் தேவைப்படும். உங்களுக்கு நெய் ஃபுல்லாக வேண்டான்னா எண்ணெய் பாதி நெய் பாதியும் நீங்கள் சேர்த்து செஞ்சு பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் இந்த மல்லி பொங்கலை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.